ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணன் நீங்கள் என்னோடய ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எதுக்குடா சோழா, இங்கே நிறைய வேலை இருக்குது. வேலை இருக்கா? என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா சின்ன சின்ன வேலை தான், நம்ம செய்கிற வேலை தான்ப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க, முதல்ல நான் இருக்கிற ரூமுக்கு கிளம்பி வாங்க 3 பேருமே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நம்ம பாண்டிய இருந்துட்டு, அண்ணன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதா பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னடா அவன் தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்கானா, நீயும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க. இது யார் வீட்டு ஃபங்க்ஷன்டா? நம்ம நிலா சோழனோட ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம தாண்டா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். நம்ம இந்த கௌரவம்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஏன்டா இங்கே வரப்போகிறோம்? இவங்க இப்படியெல்லாம் நம்மளை பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தானே. ஆனால் தெரிஞ்சிருந்தோம் நம்ம இங்கே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? நிலா சோழனோட ரிசப்ஷன் நல்லபடியாக முடியணும். அவங்க அப்பா அம்மா நிலாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட மாதிரி எல்லாரும் முன்னாடியும் இருக்கணும். அதே மாதிரி நிலாவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, நிலா என்ன சும்மாவாக இருக்க போது கிடையாதுடா. கிளம்புற போது ஒரு பஞ்சாயத்தை நிலா முடிச்சுட்டு தான் நம்ம கூட கிளம்பி வரப்போகுது. ஆனால் அது வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டிய இருந்துட்டு, சரிங்கண்ணே இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு அமைதியாக உட்காருங்க. என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாண்டியை சமாதானம் பண்ணுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.